தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வருடத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் புதிய வருடத்திலே சில தீர்மானங்களை எடுப்பதற்கு மனதில் நினைத்துக் கொண்டிருப்போம். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும்படியான காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 5-6 உன் வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். எப்படி நாம் இந்த வாழ்க்கையிலே எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தேவநாமத்தை மையப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. ஞானம், அறிவு நமக்கு வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா என்று கேட்கும்போது, ஞானம் தன் வீட்டை கட்டுவது போல இந்த வருடத்தை கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக நிவர்த்தியாக செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அறிவை கொடுத்து ஆண்டவர்களை நடத்தக்கூடியவராக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோலை, அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு இந்த ஞானம் உங்களுக்கு என்ன உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, தேவனிடத்திலே ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க, ஆண்டவரே நான் இலக்கை அடைவதற்கு எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுங்க என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், உக்ரானத்துவமாக உங்கள் துணை மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு ஒரு உக்ரானத்துவமாக அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எந்த தோல்வி வந்தாலும் சோர்ந்து போய் விடக்கூடாது. அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது இந்த புதிய வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என்றால் தேவநாமம் மகிமைப்படக்கூடிய காரியங்களை தான் நீங்கள் என்ன செய்றீங்க, தீர்மானமாக எடுக்கிறீங்க, அதைத்தான் செயல்படுத்த போறீங்க. கர்த்தர் உங்களை முற்றிலும் ஜெயம் கொண்டவராக மாற்றுவார். ஆமென்.